அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மாட்டு பண்ணையில் ஈவினிங் வந்து 4 மாடுகள் வந்து நம்ம பால் கறந்து காட்ட போகிறோங்க. இப்போ வந்து நம்ம பால் கறந்துட்டுருக்கையில் அவங்கள பற்றி கொஞ்ச நேரம் நம்ம பேசிட்டு, ஜென்ரலாக வந்து நம்ம மாட்டு பண்ணையில் லாபம் கிடைக்க நம்ம என்னென்ன வழிகளை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக நம்ம பேசலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க தாங்க மாட்டு பண்ணையோட ரொம்பவே சின்ன வயது உடையவங்க, அழகி. இவங்க வந்து தலையீத்து அப்படிங்கிறது ஈன்றுருக்காங்க. இவங்க வந்து கறக்கறக்கு வந்து மற்றவங்களோட இவங்க வந்து ரொம்பவே சாஃப்டாக இருப்பாங்க. தாண்டவும் மாட்டாங்க, ஓடவும் மாட்டாங்க. அதனால பயப்படாமல் தைரியமாக நம்ம வந்து கறக்கலாம். இவங்க வந்து ரொம்பவே நல்லவங்க தாங்க. தலையீத்து அப்படிங்கிறனால பால் கொஞ்சம் வந்து கம்மியாக இருப்பாங்க. பட் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து முதல் டாபிக் என்ன அப்படின்னா, நோய் மேலாண்மை. கோமாரி நோய் தடுப்பூசி அப்படிங்கிறது வருடத்துக்கு வந்து இருமுறை அப்படிங்கிறது நம்ம வந்து போட்டுக்கணுங்க. இப்போ நம்ம வந்து வருகிற 8வது மாதம் அப்படிங்கிறது தடுப்பூசி அப்படிங்கிறது போடுவோம். காணைக்கான தடுப்பூசி வந்து போட்டுக்கோங்க. இடையில வந்து நம்ம ஏரியாவுக்கு பக்கத்தில் ஏதாவது நோய் தாக்கம் தீவிரமாக இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு வந்து 1 மந்த்துக்கு முன்னாடி நம்ம வந்து அதுக்கான தடுப்பூசி இன்ஜெக்ஷன் வந்து போட்டுருவோம். இதுதான் நம்ம வந்து தடுப்பூசி அப்படிங்கிறது பண்ணிக்கிட்டு இருக்கிறதுங்க. மடிநோய் வராமல் வந்து நம்ம வந்து எல்லோரும் சொல்கிறது தான், நம்ம வந்து பால் கறந்ததுக்கு பிறகு ஒரு அரை மணி நேரம் வந்து மாடுகள் வந்து நின்றுக்கிட்டே இருக்க மாதிரி நம்ம வந்து கூலம் போட்டுருவோம். அதுக்கப்புறம் மடியை வந்து நம்ம சுத்தமாக வந்து பால் கறக்கும்போது நம்ம கழுவிட்டு கறந்தோம் அப்படின்னா, நம்ம கையையும் சுத்தமாக கழுவிக்கணும். இப்படி பண்ணும்போது வந்து மடிநோய் அப்படிங்கிறது வராமல் நம்ம வந்து தடுத்துக்கலாம். இதுதாங்க நம்ம மாட்டுப்பண்ணையில் நோய் மேலாண்மை அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஏதாவது இது எக்ஸ்ட்ரா வந்து தடுப்பூசி அப்படின்னு இன்ஜெக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா கமெண்டில் வந்து சொல்லுங்க, எல்லோரும் தெரிஞ்சுக்கட்டும். 2வது வந்து நம்ம மாடு இதுதாங்க இவங்க பால். 2வது மாடு வந்து நம்ம வந்து கருப்பி அவங்கள கறக்க போகிறோம். கருப்பி வந்து நம்ம கன்றுலேருந்து வளர்த்து இன்றைக்கி வந்து மாடாக்கணவங்க. இவங்க வந்து 4வது ஈத்துக்கு நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கோங்க. 3 மாதம் வந்து சனியாக இருக்காங்க. இவங்க வந்து ரொம்பவே தாண்டவலாம் மாட்டாங்கங்க, நகரவும் மாட்டாங்க. இவங்க வந்து காம்பு வந்து கொஞ்சம் லென்த்து வந்து கம்மியாக இருக்கும். அதனால வந்து நம்ம மடியோட டச் பண்ணி கறக்கிற மாதிரி இருக்குங்க. நம்ம வந்து நார்மலாக மற்றவங்கள கறக்கிற மாதிரி கறந்தோம் அப்படின்னா கை வந்து ஸ்லிப் ஆகிட்டே போகும். அதனால் மடியோட நம்ம டச் பண்ணி கறந்துட்டுருக்க மாதிரி இருக்கும். இவங்களும் வந்து கறக்கறக்கு வந்து ரொம்பவே சாஃப்டாக தான் இருப்பாங்க, நகரவும் மாட்டாங்கங்க. இவங்க வந்து சிலிப்பியோட அக்கா தான். சிலிப்பி வந்து இவங்களுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டுங்க. இவங்க சிலிப்பி அடுத்து நம்ம பார்ப்போம். இப்போ 2வது டாபிக் என்ன அப்படின்னா, அடர் தீவனம். இப்போ வந்து நம்ம குச்சி தீவனம் அப்படிங்கிறது கொடுப்போம். அதோடு சேர்த்து வந்து நம்ம தவிடு கொடுப்போம். அதனால நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா பணம் தான் செலவாகுது. இப்போ நம்ம மாட்டு பண்ணையில் அப்படிங்கிறது நம்ம வந்து தனியாக வந்து மாவுச்சத்து, புரதச்சத்து மற்றும் நார்ச்சத்துக்காக நம்ம தனித்தனியாக கொடுப்போம். சத்துக்காக டானிக்கும் கொடுப்போம். ப்ளஸ் வந்து கொஞ்சம் அப்படிங்கிறது ஒரு 20% அப்படிங்கிறது நம்ம குச்சி தீவனமும் கொடுத்துட்டு தான் இருக்கோம். வரக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது குச்சி தீவனம் முழுமையாக நம்ம வந்து எடுத்துட்டு நம்ம அவங்களுக்கு வந்து சப்ளிமெண்ட்ரி பவுட்ரு கொடுத்துட்டு ஃபுல்லாகவே நம்ம ஓன் தீவனம் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதாவது மக்காச்சோள மாவு, அதுக்கப்புறம் புரதச்சத்துக்காக புண்ணாக்கு, நார்ச்சத்துக்காக தவிடு, ப்ளஸ் வந்து சப்ளிமெண்ட்ரி பவுட்ரு. இப்படி தான் நம்ம வரக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது கொடுக்கலான் இருக்கோங்க. இப்போ வந்து நம்ம குச்சி தீவனம் கொடுப்பதனால் இதுக்கு வந்து ரேட் 1 கிலோ அப்படிங்கிறது நமக்கு 4 ரூபா 5 ரூபா அப்படிங்கிறது சேவ் ஆகுது. இப்படி வந்து சின்ன சின்ன விஷயத்தை நம்ம வந்து மாட்டு பண்ணையில் அப்படிங்கிறது கவனம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து மாடுகளுக்கு வந்து எந்த சத்து எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம கண்ணால் பார்த்து அவங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி பணம் அப்படிங்கிறது நமக்கு வந்து சேவ் ஆகுது. அடுத்து வந்து நம்ம வந்து பார்க்கலாங்க. நம்ம வந்து அடர் தீவனம் அப்படிங்கிறது அடுத்து வந்து நம்ம சப்ளிமெண்ட்ரி பவுடர் இதெல்லாம் வாங்கினதுக்கு பிறகு நம்ம வந்து அதை பற்றி நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேங்க. இப்போ வந்து இவங்களை வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து நிறைவு பகுதிக்கு இவங்களை வந்து நம்ம கறந்து முடிச்சிட்டோம். இவங்க வந்து ரொம்பவே நின்றுட்டு இருக்கனால நம்மளும் வந்து ஈஸியாகவே கறந்துடலாம். இப்போ இவங்க ஈவினிங் பால் அப்படிங்கிறது இதுதாங்க ஈவினிங் பால். இவங்க கண்ணு ஈன்றோன்னு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு வந்து 14 லிட்டர் இப்படி கறந்தாங்க, காலை மாலை இருவேளை. இப்போ வந்து இதான் ஈவினிங் பால் அப்படிங்கிறதுங்க. இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மாட்டு பண்ணையிலே சண்டி அப்படிங்கிற பேர் வாங்கப்பட்ட சிலிப்பி தாங்க நம்ம பால் கறக்க போகிறோம். கைத்தை மட்டும் பாருங்கள், எங்கே போய் கட்டுறேன் அப்படின்ட்டு. நம்ம என்னதான் எக்ஸ்பீரியன்ஸு பால் கறவை அப்படிங்கிறவங்க இருந்தால் கூட நம்ம இவங்கள்ட்ட வந்து நம்ம திறமையை முழுமையாக காட்ட முடியாதுங்க. நம்ம அவங்களுக்கு இணங்கி அவங்களுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணி தான் நம்ம வந்து பால் கறக்கணும். நம்மளுக்கு அவங்க கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது பண்ண மாட்டாங்க. அதனால நம்ம வந்து இவங்க வந்து வளையத்தில் வந்து நம்ம கைத்தை போட்டு தாங்க கட்டுறோம். நம்ம நார்மலாக வந்து முடிச்சு போட்டு கட்டினோம் அப்படின்னா அவங்க வந்து காலை வந்து உருவிடுவாங்க. ஒரு வழியாக வந்து நம்ம டைட் பண்ணி கட்டியாச்சு. இந்த மாடை பிடிச்சிட்டு இருக்கவங்க தாங்க என் தம்பி. இப்போ வந்து நம்ம கட்டி முடிச்சாச்சுங்க. அடுத்துன்னு வந்து நம்ம கறக்க போகிறோம். இப்போ சிலிப்பியை வந்து தினமும் எப்படி தானா அப்படின்னா டெய்லியும் இப்படி தான். இவங்க வந்து பால் கறக்கிற வரைக்கும் இப்படி தான் நம்ம கறந்துட்டுருப்போம்.
இப்போ வந்து நம்ம பால் கறக்க ஆரம்பிச்சிட்டோங்க. நம்ம பால் கறந்துட்டுருக்கையிலே என்ன நினைப்பாங்களோ எது நினைப்பாங்களோ தெரிலங்க. அப்படியே வந்து வாளியை வந்து கொட்டி விட்ருவாங்க. கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தோம் அப்படின்னா எல்லா பாலும் கொட்டிடும். இப்போ வந்து நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்கையிலே இந்த பாலை பாருங்கள், இந்த இது எண்டில் வந்து இவங்க கொட்டி விட்ருவாங்க. அதையும் நான் வந்து கரெக்டாக வந்து நான் வந்து காலை வந்து பிடிச்சிட்டேங்க. இல்லாட்டி பூரா பாலையும் கொட்டிகிட்ருப்பாங்க. ஒரு 1 லிட்டர் பால் வந்து கொட்டிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம வந்து மாட்டு பண்ணையில் அடுத்து வந்து கன்று வளர்ப்புங்க. இப்போ வந்து ஒரு மாடு அப்படிங்கிறது தலையீத்து மாடு அப்படிங்கிறது 60,000 அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. இதே வந்து ஒரு உயர் ரகம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி விலை. அதனால வந்து நம்ம மாட்டு பண்ணையில் நம்ம கன்றுகளை அப்படிங்கிறது நம்ம வளர்த்து வந்து மாடாக்கிக்கணும். நம்ம வந்து முழுமையாக வந்து பசுத்தீனம் அடர்த்தீனம் இப்படி வந்து அவங்களுக்கு கொடுத்து வளர்த்தோம் அப்படின்னா 2 to பாருங்கள் வளச்சிட்டாங்க, கட்டி விட்டாங்க. 2 to 2.5 வயது அப்படிங்கிறது நம்ம அவங்க வந்து மாடாக்கிடலாம். நம்ம இப்போ அவங்களுக்கு அடர்த்தீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் தான் நம்ம செலவு பண்ணுவோம். ஸோ வந்து அதிலிருந்து நமக்கு வந்து ஒரு பணம் அப்படிங்கிறது லாபமாக கிடைக்கும். இதுதாங்க நம்ம 3வது நம்ம வந்து மாட்டு பண்ணையில் லாபம் கிடைக்க வழி. பால் கறவையில் அது வந்து ஒரு வருமானமாக இருந்தால் கூட நம்ம வந்து இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பசுந்தீவனமோ எதுவுமே நம்ம வந்து இவங்களுக்காக போய் நம்ம எதே பண்ணல. அவங்க மாடுகளுக்கு போடுறதுல ஒரு வாய் வந்து நம்ம இவங்களுக்கு போட போகிறோம். அதனால நம்ம வந்து கன்று வளர்ப்பில் அப்படிங்கிறது ரொம்பவே நம்ம பார்த்து பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு குடல் புழு நீக்கம் அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து வளர்ப்பில் வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து வருமானம் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மாட்டுப்பண்ணையில் நம்ம இப்படி தாங்க நம்ம வந்து 4 மாடுகள் அப்படிங்கிறது கறவையில் இருக்காங்க. ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. இப்போ சிலிப்பியை வந்து நம்ம பால் கறக்கும்போது நம்ம வந்து கையை வந்து தப்பி தவறு கூட எடுக்கக்கூடாதுங்க. மற்ற மாடுகள் எடுத்து கையை உதறிட்டு கூட நம்ம கறக்கலாம். இவங்களை வந்து நம்ம கையெடுத்து உதறக்கூட முடியாது. கை வச்சோம்னா அது எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே கறந்து முடிச்சு மட்டும்தாங்க கை எடுக்கணும். இடையில வந்து கை வந்து லைட்டாக ஸ்லிப்பாச்சு அப்படின்னா அவங்க வந்து தாண்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வந்து அந்த அடுத்து வந்து நம்ம அடுத்த டைரெக்ஷன் மாற்றி வந்து கறந்தா கூட முன்னும் பின்னும் காம்பில் வச்சு கறந்தா கூட அவங்க நிப்பாட்டல. நம்ம வந்து அதனால அவங்கள வந்து நம்ம வந்து கை வலிச்சாலும் வலிக்காட்டியும் பிடிச்ச பிடி விடாமல் நம்ம வந்து முழுமையாக அப்படிங்கிறது பால் கறந்துகிட்டு இருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு காம்பு அப்படிங்கிறது நமக்கு அடுத்து வந்து இன்னொரு காம்பு தொடும்போதே இவங்க தாண்டுவாங்க. அதுக்காக நம்ம பாலை வந்து பின்னாடி தள்ளி வச்சுட்டு நம்ம வந்து அவங்கள டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாளி எடுத்து வச்சு நம்ம பால் கறப்போம். இதே தான் நம்ம இவங்கள்ட்ட வந்து நம்ம கறந்துக்கிட்டு இருக்கோங்க. இவங்க நம்ம வளர்த்த மாடாக இருந்தாலும் நம்மளும் வந்து வளர்த்தா நம்ம சின்ன பிள்ளைலேருந்து இங்கேயே இருந்தாலும் இவங்க வந்து இவங்களை நம்ம வந்து மாற்ற முடியல. அதனால இவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து மாறிக்கிட்டேங்க. இப்படி தான் நம்ம மாட்டு பண்ணையில் ஆகட்டும் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சின்ன சின்ன நுணுக்கங்கள் அப்படிங்கிறது நம்ம கற்றுக்கிட்டோம்னா பின்னாடி வேற இருந்துட்டு பால் கறந்துட்டேன்னு கேட்குறாங்க. பொறுங்கப்பா கறந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டே நம்ம கறக்குறோங்க. சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் நம்ம வந்து நம்ம பண்ணக்கூடியதில் வந்து எஃபெக்டாக நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் அடையலாம். நம்ம சிலிப்பிகிட்டேருந்து இந்த விஷயத்தை தான் நம்ம கற்றுக்கிட்டோம். கறக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சம் பால் வந்து சிந்துதுங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்க முடியாது. எப்படி தான் நம்ம இது பண்ணோம் அப்படின்னா ரொம்ப உதவாங்கிடுவோம். இப்போ வந்து நம்ம மாட்டு பண்ணையில் இவங்க வந்து இவங்களும் நம்ம கன்றுலேருந்து வளர்த்து மாடாக்கினவங்க தான். இவங்க ஈன்றிருக்கிறது வந்து இப்போ வந்து 3வது ஈத்துங்க. இவங்க காலக்கண்ணு ஈன்னாங்க. நம்ம கண்ணை வந்து நம்ம வந்து கொடுத்துட்டோங்க. அடுத்து வந்து நம்ம கறக்க போகிறது அப்படிங்கிறது இவங்க பால் இது தாங்க. கொட்டாமல் இருந்தால் கூட கொஞ்சம் கூட இருப்பாங்க. இவங்க தாங்க யாமினி. இவங்க நம்ம வாங்கிய மாடு தான். இவங்க வந்து கறக்கறக்கு அப்படிங்கிறது கறப்பதுக்கு வந்து கொஞ்சம் கடினமாக தாங்க இருப்பாங்க. இவங்களை கறக்கும்போது வந்து 4 பின்ன விரலில் 4 விரல் அப்படிங்கிறது அழுத்தம் கொடுத்து தான் கறக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வேர்த்து விறுவிறுக்க கறக்கிறனா அது இவங்கள தாங்க ரொம்பவே எஃபர்ட் போட்டு இவங்களை நம்ம கறக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இவங்க வந்து நமக்கு என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா கறக்கும்போது வந்து நேரம் வந்து முன்ன பின்ன ஆகிட்டாலும் இவங்க வந்து நகராமல் இருப்பாங்க. அதில் இவங்களுக்கு வந்து நம்ம ஹெட்ஸ் ஆஃப் சொல்லிக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் வந்து தண்ணி கட்டினோங்க. அதனால வந்து நம்ம தட்டை இருக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. நம்ம மாட்டு பண்ணையில் வந்து மாடுகள் கறந்து முடிக்கும் போது லைட்டாக வந்து இருட்டாயிடுச்சுங்க. இப்போ இந்த மாடு கடைசி மாடு அப்படிங்கிறது நம்ம வந்து லைட்டை போட்டு தான் நம்ம கறந்துருப்போம். இவங்களுக்கு வந்து நம்ம பாப்பாவுக்காக கொஞ்சம் பால் அப்படிங்கிறத நம்ம மடியில் விட்டுருவோம். அது விட்டது போக இவங்க பால் வந்து இதுதான். யாராவது சகோதரர்கள் வந்து நீங்கள் பாலை வந்து கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா எந்த மாடு வந்து அதிக பால் கறந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்க. லாஸ்ட் வீடியோவுக்கு நம்ம வந்து சோத்துக்காத்தால அப்படிங்கிறது நம்ம மாட்டு கொடுத்துருப்போம். ஒரு சகோதரர் வந்து அதோட நம்ம வந்து சில பொருட்கள் அப்படிங்கிறது வந்து ஆட் பண்ணிக்க சொன்னாங்க. ஸோ வந்து இப்படி பயனுள்ள தகவல் வந்து நிறைய சகோதரர்கள் வந்து சொல்கிறீங்க. அத்தனை சகோதரர்களுக்கும்
கமெண்ட் பண்ணி வந்து மற்றவங்களும் யூஸ்ஃபுல்லாக பயனடையும்னு நினைக்கிற அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் நன்றிங்க. மீண்டும் வந்து நம்ம மாட்டுப்பண்ணையோட அடுத்த பதிவு அப்படிங்கிற அடுத்த விலாக் வீடியோ அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமைங்க. அது வரைக்கும் இடையில வந்து அப்பப்போ நம்ம வந்து ஷார்ட்ஸ் வந்து வீடியோக்கள் வந்து கொடுப்போம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க. நம்ம மாட்டுப்பண்ணை தகவல் வந்து வேண்டும், நான் எப்படி மாட்டுப்பண்ணையில் வளர்ந்துட்டுருக்கேன், அதாவது என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து பண்ணை விவசாய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் சேர்ந்து ஜெயிக்கலாங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க அடுத்து நான் கொடுக்குற எஃபோர்ட் அப்படிங்கிறது உங்களை வந்து சேரும். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூங்க. பாய்.